ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு இவ்வளோ கேவலமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கே, நிலாவுக்கு பணம் வேணும்னா நாங்களே ரெடி பண்ணி தந்திருப்போம், ஆனால் நீ இப்படி அவசரப்பட்டுட்டு ஏதாச்சோலா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முதல்ல எப்போ பார்த்தாலும் என்னவே வில்லனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலா அவங்க முன்னாடி எவ்வளோ அவமானப்பட்டு நின்றுச்சுதுன்னு தெரியுமா, எப்படியெல்லாம் அழுந்துச்சுன்னு தெரியுமா. அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்குன்னு. பணத்தை ரெடி பண்ணிடலான்னு எப்படி நான் ரெடி பண்ண முடியும்? இத்தனை வருஷமாக என் ஓனர்கிட்ட நான் நாய் மாதிரி வேலை பார்த்துருக்கேன்னு சொன்ன டைம்க்கெல்லாம் நைட்டு பகலன்னு பார்க்காம எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்னு தெரியுமா. ஆனால் என்ன நம்பி அந்த ஆள் காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன அவங்க காசை கொடுக்காம ஏன் போயிடுவேன்? நம்ம பாண்டிக்காக வாங்கின பணத்தை இப்போ தானே நான் அடித்து முடித்தேன், கொடுங்கண்ணே நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் கேட்டிருப்பேன்னு தெரியுமா. காலில் கூட விழுந்து பார்த்துட்டேன்னு. ஆனால் அந்த ஆள் மனசை கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. அதனால தான் கை வச்சுன்னு நான் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை, அதுக்கான தண்டனையை கூட நான் அனுபவிக்க தயாராக இருக்கேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு நீ என்ன சொன்னாலையும் அதை நாங்கள் ஏற்றுக்க போகிறதே இல்லை, அவரை என்ன முடிவு எடுத்தாலையும் சரி நாங்கள் அவர் பக்கம் தான் இருப்போம், நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.